ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் சிறப்புடைய பாடல் பெற்ற தலங்களுடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு பெற்ற ஆலயம்தான். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் திருவட்டத்துறையில் தீர்த்தபுரீஸ்வரர் இந்த ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் தீர்த்தபுரீஸ்வராகவும் ஆனந்த புரீஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஆலமரம், இறைவி பார்த்தீங்கன்னா ஆனந்த நாயகி, திரிபுர சுந்தரி, அறத்துறை நாயகி, இப்படி பல பேரில் இறைவி நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்பர், சுந்தரர், சம்பந்தர், ஆதிசங்கரர், குகை நமச்சிவாயர், ராமலிங்கடிகளார் இவங்கெல்லாம் இங்கே வணங்கியிருக்கிறாங்க. இது தேவார பாடல் பெற்ற 274 ஆலயத்தில் இந்த ஆலயம் 212வது ஆலயமாக நமக்கு விளங்குது. இங்கே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியை நமக்கு காட்சியளிக்கிறாரு. இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கே மகாவிஷ்ணு, ஆதிசேஷன், சனி, செவ்வாய், வால்மீகி, சனகர், சேரர், சோழர், பாண்டியர்கள் இவங்களும் இந்த ஆலயத்தில் வணங்கியிருக்கிறாங்க. இந்த தல பெருமை பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்ப கிரகத்துக்கு இடதுபுறமாக மகவாசல் இருக்குது. இந்த மகவாசலில் பார்த்தீங்கன்னாக்கா கணவனை இழந்த பெண்களுக்காகவே அவங்க ஒரு கணவன் இழந்து ஒரு வருடம் கழித்து அந்த வெள்ளாற்றுக்காரில் குளிச்சுட்டு அதே மகவாசல் வழியாக இறைவனை வணங்கிட்டு போயிட்டாங்கன்னா இறந்தவருக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த வெள்ளாற்றுத்துறைக்காரில் ஆதித்துறை, காரியனூர், திருவலந்துறை, திருமாந்துறை, திரு ஆடுதுறை, திருவட்டத்துறை, திட்டக்குடி, திருநெல்வாசல், அறத்துறை, திருக்கரந்துறை என்ற 7 முக்கியமான தலம் இது. இந்த 7 புண்ணியத்துறைகளையும் பார்த்தீங்கன்னாக்கா மக்களின் பாவங்களை தீர்க்கிற தீர்த்தபுரீஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாரு. அதனால் அது 7 பாவத்து 7 பிறவியில் செய்த பாவங்களும் இந்த 7 துறையில் வணங்கிட்டு போனாக்கா அந்த பாவத்திலேருந்து விடுபடலான்னு நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்த ரிஷிகள் பூஜை செய்ய நீவா என்று அழைச்சிக்கிறாங்க. ஒன்று ஐதீகம் இருக்குது. சப்தரிகள் சிவபெருமான பூஜை செய்யணும், நீரெல்லாம் வேணும் இல்லையா? அப்போது நீர் அந்த இடத்துல இல்லை, வெறுமனே இருக்குது. அப்போது நீவா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளாற்று அங்கே அந்த நீவான்றது வெள்ளாற்று நதியாக மாறிக்குது. இந்த கோயிலில் தெற்கே வெள்ளாற்று நதியில் வெள்ளப்பெருக்கு. இந்த கோயிலில் வெள்ளாற்றுகளில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அங்கேருந்து மக்களை காக்க வேண்டியது சிவபெருமான கடமை இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த நந்தி என்ன பண்ணுது, அந்த வெள்ளாற்று கரையை வெள்ளாற்று கோவமாக நந்தி திரும்பி பார்க்குது. வெள்ளாற்று திரும்பி அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளாற்று அப்படியே தடுத்து நின்று அந்த இடமே காஞ்சி போன பூமியாகி போச்சு. வெள்ளம் வராத, தண்ணி இல்லாத, வற்றி போய் காட்சியளிச்சு அந்த இடம் மக்களை காத்த இடம் இந்த ஆலயம் இருக்குது. இங்கே சம்பந்தர் பெண்ணாகடம் பிரளய காலேஸ்வரர் வழங்கிட்டு இந்த ஆலயத்துக்கு வருவையில் பல இன்னலை சந்திக்கிறார். கொஞ்சம் சின்ன பல இன்னலை சந்திக்கிறாரு. அப்படி சந்திச்சுட்டு வரும்போது மாறன் தலத்தில் தங்குறார். யார்? சம்பந்தர். மாறன் தலத்தில் தங்கியிருக்கும்போது சம்பந்தர் தங்கியிருக்கும்போது சிவபெருமான போன்ற அவருக்கு செல்ல முத்து சிவிங்கையும் முத்துக்கொடையை அருள் வழங்குகிறார். யாருக்கு? சம்பந்தருக்கு வழங்கிய தலம். அதனால் இவ்வளோ சிறப்பு பெற்ற தலத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. பல ரிஷிகள், பல முனிவர்கள், சரிங்களா, இவங்களாம் வணங்கி அருள் பெற்ற தலம். சேர சோழ பாண்டியரும் வணங்கிய தலம். அதனால் இவ்வளோ சிறப்பு பெற்ற தலத்தை யாரும் வாழ்க்கையில் ஒரு முயற்சி போய் சென்று தரிசிச்சுட்டு வாங்க. நீங்கள் செய்த 7 ஜென்ம பாவங்களும் இந்த 7 துறையில் போய் வணங்கினாக்கா இப்போ நிவர்த்தியாகவும் சொல்கிறாங்க. அதனால் எல்லாம் உள்ள இறைவன் ஈசனில் பெற்று இன்புற்று வாழும் ஈசனை வணங்குவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.